Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரவா புட்டு தாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரவா புட்டு செய்ய நான் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுமே 1/2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல வறுத்து எடுத்துக்கலாம். இது பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சமா வறுபட்டா போதும். இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து கொஞ்சமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு செய்யலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இதிலே ஈஸியாக செஞ்சிடுறேன். அதுக்கு மேலே காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வறுத்து தண்ணியெல்லாம் கலந்து எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து காட்டன் கிளாத்தை மூடி விட்டுடுங்க. இப்போ மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம வேக வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட நெய்யில் வறுத்த முந்திரி தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரவா புட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.